பேசும் பனிமலரே. அத்தியாயம் 21. கௌதம் மறுநாள் காலையில் சாராவை ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வாடகை காரில் ஊருக்கு கிளம்பினான். அவளுக்கு இன்னும் காய்ச்சலின் வீரியம் சற்றும் குறையவில்லை. அவன் தோள் மீது சாய்ந்து தூங்கிக் கொண்டேதான் வந்தாள். அவ்வப்பொழுது பயத்தில் அவளுக்கு உடல் தூக்கி போட கௌதம் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவளோ மெல்ல கீழிறங்கி அவன் மடிமீலேயே படுத்து தூங்கிக் கொண்டாள். வீடு வந்து சேரும் வரையிலுமே அவள் எழுந்திருக்கவில்லை. சாரா எந்திரி, வீடு வந்துச்சு என்று அவள் கன்னம் தட்டி எழுப்பவும் தான் எழுந்தவள் அவன் மடிமீது தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போய் அவனை முறைத்தாள். டிரைவரிடம் ஒரு பார்வையை செலுத்தியவள் மீண்டும் அவனை முறைத்தபடியே காரிலிருந்து இறங்கி வேகமாக வீட்டினுள் போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். அந்த வாடகை காரை அனுப்பிவிட்டவன் வீட்டில் நுழைய அதற்கெனவே காத்திருந்தவள் போல், எதுக்குங்க என்ன உங்கள் மடியில் படுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க என்று கத்தினாள். சார், இப்போ எதுக்கு இப்படி கத்துற? நானா ஒன்றும் உன்னை படிக்க வைக்கல, நீயே தான் வந்து படுத்த. ஆமாம், எதுவுமே தெரியாத பப்பா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கல்லாட்டம் நிற்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு சாட்சியாச்சும் என்னை கேட்டிங்களா? நீங்கள் பண்ண காரியத்துக்கு எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? அவள் வார்த்தைகளில் உருகியவன், சாரிம்மா சாரி, எங்கே வலிக்குது? இங்கே வலிக்குது என்று தன் நெஞ்சை சுட்டி காட்டினாள். சாரா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த நேரத்தில் எனக்கு எதையும் யோசிக்க தெரியல. என்ன பண்ணுறேனே தெரியாமல் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை என்று தலை குனிந்தபடி சொன்னவனை அவளால் மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை. அன்று அந்த விபத்து நடந்த பொழுது காரிலிருந்து அவளையும் கட்டி அணைத்தபடி கீழே குதித்தானே, அப்பொழுதே அவள் முழுமையாக அவன் காதலில் வீழ்ந்து போனாள். தன் மீது எத்தனை காதல் வைத்திருந்தால் அவன் அப்படி செய்திருப்பான். அதற்கு மேலும் அவனிடம் சண்டையிட விருப்பம் இல்லாதவளாய் அவளது அறைக்கு சென்று விட்டாள். அன்று வீட்டிற்கு வந்த பாட்டி கௌதமின் தலையில் கட்டு போட்டிருப்பதை பார்த்து பதறிவிட்டார். அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் அந்த திருமணத்திற்கு வரவில்லை. ஃபோனும் காரோடு போய்விட யாரிடமும் தகவல் கூட அவனால் சொல்ல முடியவில்லை. பதறிப்போய் பேசியவரிடம் நடந்த விஷயங்களை கூறினான். வேறெங்கேயும் அடிப்படலையே என்று கேட்டவரிடம், இல்லை பாட்டி, தலையில் மட்டும்தான் அடி என்று கூறினான். சாரா கொன்னாலேயே? இல்லை, அவளுக்கு மழையில் நனைஞ்சதால் ஃபீவர் வந்துருச்சு, அவள் ரூமில் தான் இருக்கா, போய் பாருங்க என்று சொன்னவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். சாராவை பார்க்க சென்றவர் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவும் அவள் அருகிலேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தை அவள் கண் விழிக்கவும், என்னாச்சுமா என்றபடி அவள் அருகில் சென்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அவரது அக்கறையில் அவளுக்கு அவளின் அம்மா ஞாபகம் வந்துவிடவே அழுதே விட்டாள். ஏமா அழுவுற? எங்கேயாச்சும் வலிக்குதா என்று கேட்டவரிடம், ஆமா பாட்டி, இடுப்பு ரொம்ப வலிக்குது, என்னால் தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரியா? இல்லை பாட்டி, எழுந்து நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இரு, கௌதம் கிட்ட சொல்லி டாக்டர் வீட்டுக்கே வர சொல்கிறேன் என்று சொன்னவர் கௌதமிடம் சென்று கூறினார். அவனும் டாக்டரை வரவழைக்கவே அங்கு வந்த டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு ஊசி போட்டார். பின்னர் ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து வலி இருக்க இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க, வலி குறைஞ்சிரும் என்று விட்டு சென்று விட்டார். பாட்டியும் அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்து கௌதமியின் கையில் கொடுத்து, தேய்ச்சி விடுப்பா, பாவம், வலியில் ரொம்ப அழுவரா என்று சொல்லவும் ஒரு நிமிடம் விழித்தவன் திரும்பி அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். ஐயோ பாட்டி, ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு என்று கூறி நழுவி ஓட பார்த்தவனை கையை பிடித்து அவர் நிறுத்த, பாட்டி பரவாயில்ல, அவரை விட்டுருங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். எனக்கு மருந்து தேய்ச்சி விடுறதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்குமா? அந்த மருந்து கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன் என்று கேட்டாள். சாரா, நீ பேசாமல் திரும்பி படு என்று அவர் கட்டளையிட அவளும் திரும்பி படுத்து கொண்டாள். இந்தா மருந்த பிடி என்றவர் அவன் கையில் அதை திணித்து விட்டு போய்விட்டார். சேலையை மெல்ல விலக்கியவன் மருந்தை எடுத்து தேய்த்து விட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் வழியில் கதறி விட்டாள். அவன் சற்று அழுத்தி தேய்க்கவும் கண்களில் நீருடன் எழுந்தே அமர்ந்து விட்டாள். ரொம்ப வலிக்குதுங்க என்று சின்ன குழந்தை போல் தேம்பி அழுதவளை எப்படி சமாதானம் செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அவள் தலையை பிடித்து தன் நெஞ்சில் அழுத்தி தலையை நீவி விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் தேம்புவது நின்று போக சிறிது நேரத்தில் தள்ளியும் அமர்ந்தாள். கண்களை அழுத்தி துடைத்தவள் அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு முதுகுப்பாட்டி கொண்டு படுத்து விட்டாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் எழுந்து வெளியில் வந்து விட்டான். இரவில் டிஃபன் கொண்டு போனவனை, பாஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இன்னைக்கு நைட் மட்டும் என் கூடவே படுத்துக்கிறீங்களா என்று தட்டு தடுமாறி கேட்டாள். அவளால் இன்னும் அந்த விபத்து தந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியவில்லை என்பதை உணர்ந்தவனுக்கு அவளை பார்க்க பாவமாக கூட இருந்தது. சரி என்று தலையசைத்தவன் அன்றிரவு அவள் அறையிலேயே படுத்து கொண்டான். அவள் அன்று போல் தலையணையை கட்டி கொண்டு படுக்க, எதுக்கு அதை பிடிச்சிட்டு படுக்கிற என்று அவளிடம் கேட்டான். சின்ன வயசுலேருந்தே அம்மாவை கட்டுப்பிடிச்சிட்டு தூங்கிட்டு பழக்கமாயிருச்சு. அந்த பழக்கத்தை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல, அதனால தான் தலகானை பிடிச்சிட்டு தூங்குறேன் என்றாள். படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவள் தூங்கிவிட அவனும் பயணக்கலைப்பில் தூங்கிவிட்டான். நடுஇரவில் அவள் ஏதோ பிதற்ற ஆரம்பிக்க அந்த முனகல் சத்தத்தில் விழித்தவன் அவளை பார்க்க அவள் திருமண அம்மா என்று கத்திவிட்டு சட்டென எழுந்தமர்ந்தாள். மூச்சு வாங்க உடல் முழுவதும் வியர்க்க அவள் அமர்ந்திருந்த கோலம் அவனுக்கே பயமாய் போய்விட்டது. அவள் தோள் மேல் கை வைத்து, சாரா என்னாச்சு என்று கேட்டான். ஏதோ கெட்ட கனவு பாஸ் என்று அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவள் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க அவளை லேசாக அணைத்து கொண்டான். அவள் உடல் நடுக்கம் சற்று குறைந்ததும் தண்ணீர் கொடுத்து மீண்டும் அவளை படுக்க வைத்தான். அவளை லேசாக அணைத்தபடி அவனும் படுத்து கொண்டான்.
ஆனால் சாராவோ இன்னும் நெருங்கி வந்து அவனை இறுக்கி அணைத்தபடி அவன் நெஞ்சின் மேல் தலை வைத்து கொண்டாள். அவளது இந்த செயலில் அவன் அதிர்ச்சியாகி போக அவன் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தவள், பாஸ், ஏன் உங்கள் ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குது என்று கேள்வி வேறு கேட்டாள். இல்லையே, எப்போயும் அப்படி தான் துடிக்கும். ஓ அப்படியா, சரி, குட் நைட் என்றபடி அப்படியே தூங்கி போனாள். ஆனால் அவனுக்குத்தான் அது தூங்கா இரவாகி போனது. வெகு நேரம் விழித்திருந்தவன் எப்பொழுது உறங்கினான் என்றே தெரியவில்லை. விடியும் தருவாயில் எழுந்தவனுக்கு தன் மீது முழு பாரத்தையும் போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பவளை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி பரவியது. அவள் இடுப்பை பிடித்து இன்னும் தன்னுடன் இறுக்கி கட்டிக்கொண்டே மீண்டும் தூங்கி போனான். நன்கு விரிந்த பின்னரே எழுந்த சாரா அவன் தன் மீது அணைத்திருக்கும் கோலம் கண்டு திகைத்து போய் அவனிடமிருந்து விடுபட போராடினாள். அவன் சிறிதும் பிடியை தளர்த்தவில்லை என்றதும் அவன் கன்னத்திலேயே நறுக்கென்று கடித்து வைத்தாள். அதில் துள்ளிக்கொண்டு இருந்தவன், என்னடி பண்ற என்று அவன் தூக்கம் கலையாத குரலிலேயே கேட்டான். எதுக்குடா என்னை கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கின? என்னது டாவா? ஆமாம், நீ பண்ணுற காரியத்துக்கு மரியாதையெல்லாம் தர முடியாது. பதில் சொல்லுடா. நீ தான் ஃபஸ்ட்டு என்ன கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கின. ஆமாம், உன்னால தான் என் இடுப்பே உடஞ்சி போச்சு. என்னை ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்ல வேற பார்த்தேன். அந்த பயத்தில் தான் கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கினேன். அதுக்குன்னு நீயும் அப்படியே செய்வியா? இனிமேல் என்கிட்ட வந்த நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று கத்திவிட்டு போனவளை பார்த்து விழித்தான். தலையை உலுக்கிவிட்டு எழுந்தவன் ஆஃபீஸிற்கு செல்லவும் தயாராக ஆரம்பித்தான். புதியதாக ஒரு சமையல் வேலை செய்ய ஒரு ஆளை ஏற்பாடு செய்திருந்தான். ரெடியாகி வந்தவன் சாப்பிடுவதற்காக வந்து டைனிங் டேபிளில் அமரவும் சாராவும் அதற்குள் டைனிங் டேபிளுக்கு வந்திருந்தாள். அவனை பரிமாறிக்கொண்டு சாப்பிட சிறிது நேரம் அவனையே வேடிக்கை பார்த்திருந்தவள், பாஸ் என்று மெல்ல அழைத்தாள். என்ன? அது வந்து உங்கள் கன்னத்துலையா என்ன இருக்குது? அது சொல்லி தொலையேன். ஒன்றுமில்ல. சாப்பிடக்கூட விடாத என்று அவளை கடிந்தபடியே சாப்பிட்டு முடித்தான். கை கழுவி விட்டு எழுந்து செல்ல பார்த்தவனை, பாஸ் ஆஃபீஸ்க்கா போறீங்க என்று கேட்கவும் கடுப்பானவன், பின் எங்கே போவாங்க என்று வெடிக்கென்று கேட்டான். எங்கே வேணா போங்க, எனக்கு என்ன. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு போங்க. ஏன் என்ற கேள்வியுடனேயே கண்ணாடியில் பார்த்தவன் அவளை திருப்பி முறைக்க ஆரம்பித்தான். குளிக்கும் போது கூட தெரியாத அவள் கடித்ததினால் வந்த பல்தடம் இப்பொழுது நன்கு தெரிந்தது. சாரா, எதுக்கு இப்படி கடிச்சு வச்சிருக்க? நான் எப்படி இப்போ ஆஃபீஸ் போகிறது? நீங்கள் என்னை கட்டிப்பிடிச்சதுக்கும் நான் உங்களை கடிச்சு வச்சதுக்கும் சரியாக போச்சு. இதுக்கு மேலே என்ன நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று வித்தியாசமாய் சொன்னவளை வினோதமாக பார்த்தான். அவளிடம் தெரிந்த இந்த மாற்றம் அவனுக்கு புதியதாக இருந்தது. ஒருவேளை தலையில் எங்கேனும் அடிபட்டு லூஸாகி விட்டாளோ என்று கூட யோசித்தான். இந்த முகத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக ஆஃபீஸிற்கு செல்ல முடியாது என்று நினைத்தவன் சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். என்ன பாஸ், கிளம்பலையா என்று கேட்டவாறே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். போகல என்று சோகமாக சொன்னவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. எதுக்கு இப்போ சிரிக்கிற? சிரிக்க கூடவா எனக்கு ரைட்ஸ் கிடையாது? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வரேன் என்றவாறு உள்ளே சென்றவள் ஒரு மாஸ்கை எடுத்து வந்து அவனது முகத்தில் மாட்டிவிட்டாள். இப்போ தெரியலங்க, நீங்கள் தைரியமாக போகலாம். கண்ணாடியில் சென்று பார்த்தவன் திருப்தியுற்ற பின்னரே கிளம்பி சென்றான். அதன் பிறகு பாட்டி வரவே அவரிடம் பேசிக்கொண்டே அவளுக்கு பொழுது சென்று விட்டது. அன்று மாலை வீடு வந்தவன் வரும்பொழுதே மிகவும் களைப்புடன் தான் வந்தான். குளித்துவிட்டு வந்தவன் சாப்பிட்டு விட்டு அவன் அறைக்கு செல்ல பார்க்க, ஹலோ, டெய்லியும் சொல்லணுமா? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டா யாருங்க மருந்து தேய்ச்சி விடுவாங்க? வாங்க என்று அவனது அறைக்கு அவளை கூட்டி சென்றாள். அவளோ இடுப்பை காட்டியபடி திரும்பி படுத்திருக்க அவனுக்கு தான் அது இன்ப அவஸ்தையாகி போனது. எச்சிலை விளங்கி தன்னை சமன்படுத்தியவன் மருந்தை தேய்த்து விட்டான். அவனது பேச்சை கேட்காத அவன் கை வேறு அவளது இடுப்பை தாண்டி வயிற்றில் இறங்க அவளோ துள்ளியபடி எழுந்தமர்ந்தாள். என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருவென அவன் விழிக்க, போய் தொலைங்க என்றாள். அவனும் தயக்கத்துடனேயே எழுந்து செல்ல பார்க்க, போக சொன்னால் உடனே போயிடணும், கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதை செஞ்சாலும் தப்பு, செய்யாட்டியும் தப்பு. என்ன தான் நினச்சிட்டு இருக்க? நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு என் வயிற்றில் கை வச்சிங்கன்னு சொல்லுங்கள். அம்மா தாயே, தப்பு தான். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற? இங்கேயே தூங்குங்க என்று விட்டு அவள் நகர்ந்து அந்த பக்கம் சென்று திரும்பி படுத்து கொண்டாள். சாரா, நீ என்னை ரொம்ப இம்சை பண்ணுற. அப்புறம் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அப்படியா பாஸ்? வேறு எந்த மாதிரி இருப்பீங்க? சப்பா, முடியலை, பொடி ராட்சசி என்று விட்டு பெட்டின் மீது தொப்பென்று விழுந்தான். அதை கேட்டு அவளோ உள்ளுக்குள் சிரித்தபடியே தூங்கி போனாள். அடுத்த நாள் சாராவும் பள்ளிக்கு கிளம்ப அவளை பார்த்தவன், அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போறியா? உடம்பு சரியாயிருச்சா என்று கேட்டான். பரவாயில்ல, வீட்டிலே இருந்தால் ரொம்ப போர் அடிக்குது என்று விட்டு கிளம்பி சென்றாள். இரவு அவள் அறைக்குள் சென்றவள் பின்னோடு வருபவனை கண்டு திரும்பி, என்ன என்று கேட்டாள். இல்லை, மருந்து தேக்க கூப்பிடுவேன்னு தான் வந்தேன். ஒன்றும் வேணாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க அவன் மீண்டும் பின்னோடே வந்தான். என்னங்க வேணும்? இல்லை, இங்கேயே படுக்க சொல்வியன்னு தான் நினச்சேன். ஒரு நாள் படுக்க சொன்னால் இங்கேயே முழுசாக டேரா போட்டுருவீங்க போலையே. நான் தான் ராட்சசியாச்சே, என் கூட ஒன்றும் நீங்கள் படுக்க வேணாம், கிளம்புங்க. நீ என்ன சொல்கிறது? நான் இங்கே தான் தூங்குவேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க
என்று விட்டு படுக்கையில் சென்று படுத்து விட்டான். பாஸ் வேணா, ஒழுங்கா போயிடுங்க. போக மாட்டேன். என்ன செய்வ? நேற்று கடித்த மாதிரி மூஞ்சியெல்லாம் கடிச்சு வச்சிருவேன் பார்க்குறீங்களா? அடிப்பாவி, எதுக்கு இத்தனை கொலவெறி? இருக்கட்டும், இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் இடத்த காலி பண்ண மாட்டேன். அடித்தாலும் சரி, கடித்தாலும் சரி என்றவனை பார்த்து முறைத்தவள், என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன என்று விட்டு அவளும் படுத்து தூங்கிவிட்டாள். அவன் தூங்கும் வரையிலும் காத்திருந்தவன் அவள் ஆழ்ந்த துயில் கொள்ளவும் அவளை இழுத்து தன் நெஞ்சின் மேல் போட்டுக்கொண்டு அணைத்தபடியே தூங்கி போனான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.